பேப்பர் பானையில் தண்ணீர் கொதிக்கிறது. தேவையான பொருட்கள்: காகித அட்டை, வி கிளிப்புகள், மெழுகுவர்த்தி, தீப்பெட்டி. பேப்பர் பானையில் தண்ணீரை உங்களால் வைத்திருக்க முடியுமா? சரி, கிளிப்பின் உதவியால் பேப்பர் பானையை முதலில் செய்யலாம். மூலைகளை சேர்த்து கிளிப்பினால் இணைக்கவும். கவனமாக செய்யுங்கள், தண்ணீர் விளிம்பு வழியாக கொட்டிவிடக் கூடாது. பேப்பர் பானை தயாராக உள்ளது. இனி மெழுகுவர்த்தியை கொளுத்தி மேஜை மீது பொருத்தவும். பேப்பர் பானையில் தண்ணீரை நிறைத்து மெழுகுவர்த்தியின் மீது பிடிக்கவும். ஒரு விஷயத்தை பற்றி கவனமாக இருக்க வேண்டும். பானையின் தண்ணீர் படாத பகுதி மீது தீ படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பேப்பர் நிச்சயமாக எரிந்து போய்விடும் என்று நினைத்து இருப்பீர்கள். உண்மையில் பேப்பர் எரியும் நிலையை அடைவதற்கு முன்பு தண்ணீர் அந்த வெப்பத்தை எடுத்து விடுகிறது. சிறிது நேரத்திற்கு பிறகு பேப்பரை எரிக்காமல் தண்ணீர் மட்டுமே கொதிக்க ஆரம்பிக்கிறது. காரணம், தண்ணீர் 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்கிறது. இந்த வெப்பம் அதை நீராவியாக மாற்றுகிறது. அதற்கு மேலே வெப்பநிலை போகாததால் பேப்பர் எரியும் நிலையை அடைவதில்லை. இது கொதிநிலையை விட மிக அதிகமாக வெப்பநிலையாகும். சிறிது நேரத்தில் பேப்பரை எரிக்காமல் தண்ணீர் மட்டுமே கொதிக்க ஆரம்பிக்கிறது. அதிசய உண்மைகள். கடவுளின் பெயரால் அமையாத ஒரே கிரகம் பூமிதான்.